ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜீ தமிழ்ல சரிகமபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரியாலிட்டி ஷோ வந்து பார்த்தீங்கன்னா சிங்கருக்கான ஷோ நடந்துட்டு இருக்கு. இதுல விஜயகாந்த் அவர்களுடைய சன் பிரபாகரன் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. இது ஒரு பெரிய ஹெல்ப் இந்த குடும்பத்துக்கு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லாங்க. அது என்ன, அதுக்கான பின்னணி என்ன, அவர் என்னென்னலாம் பேசியிருக்காரு அப்படின்றதுக்கான அப்டேட் தாங்க இந்த வீடியோல இருக்க போகுது. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஜீ தமிழ்ல, அதாவது சரிகமபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீனியருக்கான சிங்கர் போட்டி வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 5 நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல ஒன் ஆஃப் த கண்டெஸ்ட் அப்படின்றவங்க தான் பவித்ரா. இவங்க வந்து கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலா ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவா இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக இவருடைய கணவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ல இறந்தும் போயிட்டாருங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. ஸோ அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் சார் வந்து ஹெல்ப் பண்ற அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருப்பாரு. அதாவது எஜுகேஷனுக்கான ஹெல்ப் பண்ற அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பாரு இல்லைங்களா. இது வந்து ரீசெண்டாக ப்ரோமோல வந்து போட்டிருக்காங்க. இது எதனால கேப்டன் சார் அவருடைய மகன் வராரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வரப்போற ஆகஸ்ட் 25ஆம் தேதி கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்தநாள் வர்றதால ஸோ இந்த ஷோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம், அதாவது போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பஸ் வாரம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்டை ரன் பண்ணாங்க. இந்த வாரம் சார் அவருக்கு டெடிகேட் பண்ற விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் வாரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ண போறாங்க. இது ரொம்பவே சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல உள்ளம் கொண்டவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த். ஸோ அவருக்கு இந்த மாதிரி விஷயம் தாராளமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ அந்த வகையில் கேப்டனுடைய மகன் பிரபாகரன் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காரு. அதாவது எங்க அப்பாவுக்கு ரொம்பவே பிடிச்ச பாடல் மயங்கினேன்னு சொல்ல தயங்கினேன், இதுதான் என்னோட ரிங்டோனா கூட நான் வச்சிருக்கேன். ஸோ இந்த பாட்டை நீங்க பாடி அசைத்திருக்கீங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அப்பா இந்நேரம் இருந்திருந்தாங்கன்னா அவர் கையில இருக்கக்கூடிய தங்க மோதிரமோ இல்லை செயினோ அப்படின்னா கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. இதே விஷயத்த நான் பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவரா பண்றான், இல்லை காப்பி அடிச்சுட்டாங்க அப்படின்னு கூட சொல்ல வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி நான் மனசார வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயின் வந்து அவருக்கு கொடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. பட் இருந்தாலும் செய்யறாங்களோ சொல்றாங்களோ அந்த விஷயத்த அந்த பிரசன்ட் இடத்துல வந்து செஞ்சு காட்டுறது ஒரு நிஜமாக ஒரு ஹேண்ட்ஸ் அப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இவர் நிறைய ஹெல்ப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்துக்கு, அதாவது பவித்ரா அவங்களுக்கும் அவங்களுடைய குழந்தையோட எஜுகேஷனுக்கு வந்து நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்டேஜே சொல்லியிருக்கிறது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு கூட சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா இவங்களுக்கு எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் நான் பண்ணும் அப்படின்ற விஷயத்த ஆஃப் ஸ்கிரீன் ஆன் ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிச்சாலும் கூட தாராளமா நான் வந்து பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்கன்ற விஷயம் கண்டிப்பா இவர் வந்து நிறைய பேர் பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பவித்ரா பாடி இருக்கக்கூடிய இந்த பாட்டு அவங்களுடைய ஃபேவரட் பாட்டா இருக்கிறதால இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் ஹாப்பி ஆயிட்டாரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கமெண்ட் என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.